படத்தில் பாடல்கள் பார்த்தோம், மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பாடல் நல்ல பெரிய ஹிட்டாகும், அதில் எந்த மாற்றம் இல்லை. படத்தை பார்க்கும்போது தெரியுது. நிச்சயமாக மிச்சோல காட்சிகளும் நல்ல சிறப்பாக பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த படம் வாழ்த்து பெற வாழ்த்துக்கு நன்றி. வணக்கம். மரியாதைக்குரிய டான் சார் அவர்களே, விநியோக சங்க தலைவர் கலைப்புலி ஜி சேகரன் அவர்களே, தியாகம் பண்ணி அடுத்த வாரம் நடைபெறுகிற கில்டு எலெக்ஷன்ல நிக்காம இன்றைக்கு வரைக்கும் செயலாளருக்கு தேனப்பண்ணவர்களே, என்ன பதவியை கூட மற்றவங்களை விட்டு கொடுத்துருக்காரு. அடுத்த வாரம் கில்டு எலெக்ஷன்ல அவர் நிக்கல, ஆனா கவுன்சில் செக்ரட்டரி ஆகிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களே, இந்த மேடையில் பேச எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த இந்த படத்தின் PR செல்வரவி அவர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு பின்னாடி பேசப்போற தானு சாரும் கலைப்புலி சேகர் சார் ரொம்ப நேரம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட பாட்டு மிக நல்லா இருந்ததுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டார் தேனப்பன் சார். ஏன்னா இந்த படத்தோட கதாநாயகி சாயிரகான், இந்த அம்மா வந்ததுனாலதான் இந்த இன்னைக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்ல எங்க போட்டோகிராஃபர்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா யாரும் சிரிச்சு நாங்க பார்த்தது இல்லை. அந்த போட்டோகிராஃபர்ல அவங்க முகம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா இந்த அவங்களுக்கு தேவை என்னன்னா, பொதுவா சொல்லுவாங்க போலீஸுக்கு கூட்டத்தை கண்டா பிடிக்காது, பத்திரிகை போட்டோகிராஃபர்களுக்கு நடிகைகள் ட்ரெஸ் பண்ணா பிடிக்காது. ஏன்னா ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு சண்டை நடந்தது. அந்த சண்டையை பார்த்துட்டு ஒரு ஒய்ஃப் சொல்றா புருஷன்கிட்ட, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு ரொம்ப நேரமா, நீங்க போய் என்னன்னு ஒரு 8 கேட்டு வரக்கூடாதா அப்படின்னா, ஒரு 8 நான் போயிட்டு வந்ததுனால இந்த சண்டையை நடக்குது அப்படின்னாரு அவரு. இந்த மாதிரி படங்கள் தான் இப்ப சமீபத்துல கிளாமர்ங்கிற சக்சஸா நடந்துட்டு இருக்கு. ஒரு சந்திப்பில் ஒரு படம் நல்லா ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சாந்தி அப்புறம் நித்யான்னு ஒரு படம் நல்லா போயிட்டு இருக்குன்றாங்க. அநாகரிகம் படம் கலெக்ஷன்ல நல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ ஒரு ட்ரெண்டு மாறி இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் சக்சஸ் ஆகும். ஏன்னா நல்லா ஒருத்தன் குடிச்சிட்டு வீட்டில் கண்ணாடி மாதிரி நின்று இந்த வீட்டுக்கு திட்டிட்டு இருக்கான், ஏண்டி உன் கள்ள புருஷன் இருந்தானா, இவனை பார்க்கவே சகிக்கலையே அப்படின்னு சொல்லி திட்டுறான். எங்க போய் பேசாம படுங்கிறாவ, ஏன்டி என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன், இவனெல்லாம் வச்சு நீ எப்படி நீ குடும்பம் தள்ளுறேன்னு கேட்டான். குடிச்சிட்டா நீங்க கண்ணாடி மேல நிக்கிறது நிறுத்தவே மாட்டீங்கடான்னா போய் பேசாம படுத்துட்டான். இந்த படம் வெற்றியடைய பலமான வாழ்த்துக்கிறேன். பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இயக்குனர் அனைத்து துறைகளையும் பல்கலை விட்டவராய் பரிமளிக்க என்னை அணுகி அவருடைய பணிவும் பவ்யமும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கலைஞனாக எனக்கு புலப்பட்டது. முதல் படத்திலேயே ஒவ்வொரு லொகேஷனும் தயாரிப்பாளர்களுக்கு எந்த அளவுக்கு மிச்சம் வைக்க வேண்டும் என்பதை திறந்து உணர்ந்து, அது தெரியாமல் பிரம்மாண்டமாய் வரக்கூடிய அளவுக்கு நல்ல முறையில் படமாக்கியிருக்கிறார். இந்த பாடல் செவி குளிர, சிந்தை மகிழ, பட்டி தொட்டியெல்லாம் பரிமளிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வான மாலை நேர விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற என் அன்புக்குரிய நண்பர் கலைப்புலி தான் அவர்களே, என் அன்பு தம்பி தேனப்பன் அவர்களே, மக்கள் தொடர்பு சங்கத்தை தலைவர் விஜயமல்லி அவர்களே, இப்படத்தின் இயக்குனர், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் மற்றும் நாயக அவர்களே, இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களே, என் அன்புக்குரிய நண்பர் தான் அவர்கள் வரும் பொழுது எப்பயும் விழாக்கள் மிக விரைவாக செயல்படும். அவர் உட்கார்ந்துட்டோம்னா மிக விரைவாக செயல்படும். அதுபோல எந்த ஒரு விழாக்களும் விரைவாக செயல்படுவது மிகவும் எல்லாருக்கும் நலமளிக்கும். அதே போல எளிமையாக நடப்பதும் மிக நன்றாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விழாக்களையும் இந்த காலகட்டம் பொதுவாக துவக்க விழாவுக்கு பதிலாக இன்று இசை வெளியீட்டு விழாக்கள் தான் சிறப்பாக அமைகின்றன. அவைகளும் எளிமையாக
கொண்டாடுவது மிக சாலச் சிறந்தது என்று நினைக்கின்றேன். ஏனால் இன்றைய வசூல் களம் அப்படித்தான் இருக்கிறது. அன்புக்குரிய விஜயமலி அவர்கள் கூறியதை போல மாதத்திற்கு ஒன்று, திங்களுக்கு ஒன்று, 2 மாதத்திற்கு ஒன்று அத்தகைய படங்கள் வருமானால் அது ரசிகர்களை ஈர்க்கும். ஆனால் ஒவ்வொரு வாரம் அதே போல வரும்போது அதை ஈர்க்கப்படுவதில்லை. அது மட்டுமில்லாமல் இத்தகைய படங்கள் எடுக்கும் போது நாம் கதைகளை மிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மிக பல படங்கள் சென்சாரிலே புறந்தள்ளப்படுகின்றன என்பதை அவர்கள் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். ஆக எளிமையான விழாக்கள் மிகச் சிறப்பாக அமைகின்றன. உதாரணமாக நமது தமிழக முதல்வர் அவர்கள், நமது தாயானவர்கள், இன்றைய நம்ம தமிழ் மக்கள் அனைவருக்கும் அவர்தான் தாய். அவர் கூட சமீப காலமாக விழாக்களை மிக எளிமையாக நடத்தி செல்கின்றார். ஆக நாம் முன்வழிப்படுத்திக் கொண்டு அவரை பின்தொடர்ந்து பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு ஒரு அடிப்படையாக அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி, இந்த விழா எளிமையாக நடந்தாலும் வசூல் களத்திலே ஒரு வலிமையான வெற்றியை பெற்று இப்படத்தின் தயாரிப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர், இயக்குனர் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி பாதையாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Because this day is not just the audio release function for me, this is the 31st marriage anniversary of my parents. On this day, on this very special day, I'm very thankful to Suresh that he's doing the audio release function. This is the gift that I'm giving them today is going to be the most memorable one for me. I love your moment, Dad. Thank you, Suresh, and thank you all the dignitaries who have arrived here. Special thanks to media and the press who have made it here. Thank you very much. And also thanks to all the dignitaries, Mr. Tenappan sir, Danu sir, Vijay Murali sir, and Mr. Shekaran sir, who have taken time to attend this very small function of audio release. At this moment, I pray God to shower His blessings to me in the form of love of the Tamil audience. I hope this will continue again with us. And at this moment, that is all. I pray God for the success, and I hope all the Tamil audience will enjoy this music, and so also the movie which is going to release very soon. Thank you everyone, including the guests, the press, the media. Thank you all the technicians. I see my cameraman, I see my makeup man, I see all the technicians who have taken time to attend this. You have made it a fantastic experience for me. This